தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே சக மாணவர்கள் தாக்கியதில் உயிரிழந்த 12ஆம் வகுப்பு மாணவரின் உடலை வாங்க மறுத்து பெற்றோர் மற்றும் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் கோபிநாத். கோபிநாத், விவரங்கள். பட்டீஸ்வரம் அரசு அறிஞர் அண்ணா மாதிரி மேல்நிலைப்பள்ளி 2000க்கும் மேற்பட்ட மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் இப்பள்ளியில் 12ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கிடையே யார் கெத்து என தொடர் சண்டையிட்டு வந்ததாக கூறப்படுகிறது. கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக மாணவர்களுக்குள் இந்த பிரச்சனை நடந்து வரும் நிலையில் பள்ளி நிர்வாகம் இரு வகுப்பு மாணவர்களையும் அழைத்து அறிவுரை கூறி எச்சரித்துள்ளனர். இந்நிலையில் மாலை பள்ளி முடிந்த நிலையில் பட்டீஸ்வரம் கீழே வீதியில் இரு வகுப்பு மாணவர்களும் ஒருவருக்கொருவர் மோதி கொண்டுள்ளனர். இதில் ஆத்திரமடைந்த 11ஆம் வகுப்பை சேர்ந்த 14க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கையில் கிடைத்த பொருட்களால் 12ஆம் வகுப்பு மாணவனை இனாம் கிழுவிரை சேர்ந்த ஞானசேகரன் மகன் கவியரசு கடந்த 4ஆம் தேதி கடுமையாக தாக்கியுள்ளனர். இதில் மண்டை உடைத்து மாணவன் பலத்த காயமடைந்தார். அதனை கண்ட அப்பகுதி பொதுமக்கள் மோதலில் ஈடுபட்ட மாணவர்களை கண்டித்து அனுப்பியுள்ளனர். பின் பள்ளி நிர்வாகத்தினர் தகவல் அளித்ததை அடுத்து அங்க வந்த ஆசிரியர்கள் காயம் அடைந்த மாணவனை மீட்டு கும்பகோணம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். பின் மேல் சிகிச்சைக்காக தஞ்சாவூர் தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து அங்கு தீவிர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இது தொடர்பாக அந்த மாணவனின் தாய் ராஜலட்சுமி தாலுகா காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தாக்குதலில் ஈடுபட்ட 11ஆம் வகுப்பு மாணவர்கள் 15 பேரிடம் ரகசிய விசாரணை மேற்கொண்டனர். இதையடுத்து தாக்குதலில் ஈடுபட்ட 15 மாணவர்களை கைது செய்து அவர்களை கும்பகோணம் அரசு மருத்துவமனைக்கு பரிசோதனைக்கு பிறகு தஞ்சை இளஞ்சிறார் நீதிமன்ற குழுவுக்கு நீதிமன்றத்துக்கு ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இதைத் தொடர்ந்து இன்று அதிகாலை மாணவன் உயிர் இழந்தார். அவரது மாணவனின் உடல் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இதுவரை பள்ளியிலிருந்து தலைமை ஆசிரியரோ ஆசிரியரோ மாவட்ட நிர்வாகமோ பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளோ ஆட்சியரோ வந்து பார்க்கவில்லை. கைது செய்யப்பட்ட 15 பேர் மட்டுமல்ல, மேலும் 10 பேர் உள்ளனர். அவர்களையும் கைது செய்ய வேண்டும். அனைவரும் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும். அதுவரை உடலை வாங்க மாட்டோம் என கூறி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோபிநாத்.